ஹலோ எவ்ரி ஒன். ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எம்சிக்யூ புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக பேஸ்ட் ஆன் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சிலபஸ். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தனி சிலபஸ் இருக்குது. இதில் ஃபார்மசி, அப்புறம் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி, இந்த 3 ஸ்டாண்டர்டும் சேர்ந்து வரும். இதில் இந்த யூனிட் 1ல் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸு, லெபராட்ரி ப்ராக்டிஸு, வேர் ஹவுஸு, இந்த மாதிரி இந்த ஃபார்மசி ரிலேட்டடான இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் யூனிட் 3, யூனிட் 4 இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி ரிலேட்டடு. அதுக்கடுத்தது யூனிட் 5 பார்த்திங்கன்னா இது வந்து கெமிஸ்ட்ரியில் வரும் இல்லைங்களா. ஸோ பேசிக்கான கெமிஸ்ட்ரி, அப்புறம் இம்ப்யூரிட்டி, லிமிட் டெஸ்ட்டு, அப்புறம் இந்த ஜிஐ ப்ராடக்ட்ஸு, ஜிஐ ஏஜென்ட்டு, இந்த டென்டல் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வால்யூமெட்ரிக் சொல்யூஷன், கெமிக்கல் ரியாஜென்ட்ஸு, இதெல்லாம் யூனிட் 5ல். யூனிட் 6ம் பார்த்திங்கன்னா அதிலேருந்து அதுக்கு அடுத்தது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வரும். ரிடாக்ஸ் டைட்ரேஷனு, கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸோமெட்ரி, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸு, அப்புறம் குரோமேட்டோகிராஃபி, இந்த ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸில் வரக்கூடிய குரோமேட்டோகிராஃபி, அப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, ஐசிஹெச் கைட்லைன்ஸ் ஃபார் கேலிப்ரேஷன் வேலிடேஷன் அப்படின்ட்டு. அதை தவிர மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஃப்ளோரிமெட்ரி, தென் ஹெச்பிஎல்சி, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 7 போனோம்னா இது வந்து நமக்கு ஃபெமிலியர் ஆனது தான். யூனிட் 7ம் 8ம் ஃபுல்லாகவே ஃபார்மகாலஜி. ஸோ யூனிட் 7ல் ஃபார்மகாலஜியை கொஞ்சம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. யூனிட் 8லேயும் பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜியை பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சில டாபிக் வந்து பயோஎஸ்ஏ, வேக்சின்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக படிச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 9ல் வந்து ஃபுல்லாக ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் யூனிட் 10ல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சப்ஜெக்ட். இப்படி 10 யூனிட் இருக்குது. இதில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் எந்தெந்த டாபிக் எம்சிக்யூ எந்தெந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா யூனிட் 1 இது ஃபுல்லாக எம்சிக்யூ வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் யூனிட் 2 ஃபார்மகோகைனெட்டிக், இது ஃபுல்லாகவும் ரெடி. ஸோ யூனிட் 2 ஃபுல்லாகவும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் யூனிட் 3, 4 இது 2 மட்டும்தான். ஏன்னா மைக்ரோபயாலஜி வந்து அந்தளவுக்கு ஃபெமிலியர் இல்லை. ஸோ இது 2 எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நான் ஃபுல்லாக படித்தா தான் எப்படி இதில் எம்சிக்யூ கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த யூனிட் 3யும் 4ம் இப்போதைக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ எக்ஸாம் வந்து கூடி சீக்கிரமே வந்துடும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எக்ஸாம் குயிக்காக வந்துருங்கிறதுனால இந்த யூனிட் 3யும் 4ம் இப்போதைக்கு ரெடி ஆகாது. இதை தவிர யூனிட் 5 ரெடி, அப்புறம் 6 ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ யூனிட் 7ம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூனிட் 8ம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் யூனிட் 9 வந்து ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட்டு. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா 90% டாபிக்ஸ்க்கான எம்சிக்யூ எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. யூனிட் 10லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆக்டை தவிர மீதி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சில ஆக்டு, அப்புறம் இதில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் இன்னும் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா யூனிட் 3, 4 இதை தவிர மீதி எல்லா டாபிக்ஸுக்குமே பார்த்திங்கன்னா எம்சிக்யூ வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து இன்னும் இந்த ஒரு சில மிஸ்ஸிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, மிஸ்ஸிங் டாபிக்ஸ் மீன்ஸ் யூனிட் 3, 4 இல்லாமல், அதாவது யூனிட் 3, 4 இல்லாமல் மீதி யூனிட்டில் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் டாபிக்ஸுக்கு வந்து எம்சிக்யூ வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து புக்காக பைண்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த புக்கு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் அதோட பிரிண்டிங் காஸ்ட் இதெல்லாம் பார்த்து தான் அது ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் புக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போயே நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங்க்கு நீங்கள் அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டாம். நான் கொரியர் பண்ணுறப்போ நீங்கள் பே பண்ணாலே போதும். ஸோ புக்கோட ஃபீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மேபி இன்றைக்கி வந்து ஜூன் 3, இன்னும் ஒரு 4 days, ஜூன் 6 or 7ல் புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஒரு சில சின்ன சின்ன டாப்பிக்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த எம்சிக்யூஸோட மாடல் வேணால் இப்போ காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ யூனிட் 1 இப்போ பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக்னா. ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட எம்சிக்யூஸ், அலோபதிக் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா, இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொஃபஷன், அப்புறம் ஃபார்மசி ஆஸ் கரியர், ஃபார்மகோப்பியா, இந்த மாதிரி எம்சிக்யூஸ் வந்து ஒரு டாப்பிக்கில் இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா 86 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் போனோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு 70 கிட்ட இருக்கும். 87லேருந்து 170 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் யூனிட் ஆப்ரேஷன் போனோம் அப்படின்னா இதில் அந்த சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன் இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ 170ல் ஸ்டார்ட் ஆகி 300 வரைக்கும் 130 கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட் ஆப்ரேஷன்ஸில் வருது.
இந்த மாதிரி ஃபார்மசூட்டிக்ஸில் யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 1 மட்டும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 640 கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். டோட்டலாக 44 பேஜஸ் வரும். இதுக்கப்புறம் யூனிட் 2 பார்த்திங்க அப்படின்னா 45ல் ஸ்டார்ட் ஆகி இதுவும் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸு. ஸோ ஃபார்மகோகைனெட்டிக்ஸில் அந்த இன்ட்ரொடக்ஷன் சாப்ட்ரு. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 640லேருந்து 9-10 வரைக்கும் இந்த யூனிட் 2 வரும். தென் அதுக்கப்புறம் யூனிட் 3, 4 அது வந்து மைக்ரோபயாலஜி, அது இருக்காது. அதுக்கப்புறம் யூனிட் 5க்கு வந்தோம் அப்படின்னா 911லேருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டாக 1140 வரைக்கும் யூனிட் 5 இருக்கும். தென் அதுக்கப்புறம் யூனிட் 6ல் பார்த்திங்கன்னா 1141லேருந்து 1425. ஸோ இதில் வந்து ஒரு 400 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. தென் இதுக்கப்புறம் யூனிட் 7க்கு வந்தோம் அப்படின்னா 1426லேருந்து. ஸோ யூனிட் 7லேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான இந்த ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 7ல் 1950 வரைக்கும் வரும். ஸோ இதில் வந்து ஒரு 600 கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் யூனிட் 8ல் தான் நிறைய வரும். ஏன்னா யூனிட் 8ல் பார்த்திங்கன்னா இந்த கீமோதெரப்பி எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் வரும். யூனிட் 8ல் தான் இந்த கீமோதெரப்பி சாப்டர்லாம் வரும். ஸோ இதிலலாம் நிறைய MCQs வந்து இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக இதெல்லாம் காமிச்சிருக்கேன். இன்னும் இந்த ரிமைனிங் டாபிக் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக புக்காக ரெடி பண்ணிவிட்டு அந்த புக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ தட் அந்த வீடியோ பார்த்துட்டு MCQஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு அந்த MCQs பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். வெதர் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு இல்லாமல் என்னோடய அதர் MCQ புக்ஸு ஃபார் MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் அந்த புக்கையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி எல்லாமே MRBக்கும் யூஸ் ஆகும், ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் MRBக்கு என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே ட்ரக் இன்ஸ்பெக்டர்லேயே வந்து இன்க்ளூட் ஆகும். ஃபார்மகாலஜி அதே மாதிரி தான், ஃபார்மகாக்னசி, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறது இன்னொரு எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த MCQ புக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் அதையும் நீங்கள் வாங்கி ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த புக்கு ரெடியானதும் செப்பரேட் வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு இந்த புக்கு வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த புக்கையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த புக்கை ப்ரீ புக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ப்ரீ புக் ஃபார் ட்ரக் இன்ஸ்பெக்டர் MCQ புக் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. பேமெண்ட் வந்து புக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் கொரியர் பண்ணுற அன்னைக்கு பே பண்ணால் போதும். ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.